தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு ஆங்காங்கே மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ளது. அது சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 16ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்த சுற்று மழையில் தமிழ்நாட்டில் வருகிற நவம்பர் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை அடுத்த சுற்று மழை மிக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த நாட்களில் தான் புயல் சின்னங்கள், அதி கனமழை, ரெட் அலர்ட் போன்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதி கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் மழை சரிவர பெய்யாத மாவட்டங்களில் அடுத்த சுற்று மழையில் கடும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் நவம்பர் 19ஆம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மாவட்ட வரியை பார்க்கலாம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு சில சமயங்களில் மட்டும் கனமழை பதிவாகி விட்டு செல்லும். உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது கனமழையும் கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து தலா 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, கடலூர் மாவட்டம் வடக்குத்து தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் AWS தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம், சென்னை மாவட்டம் மணலி, விழுப்புரம், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, சென்னை மாவட்டம் பெரம்பூர், காரைக்கால், சென்னை மாவட்டம் கத்திவாக்கம், கடலூர் மாவட்டம் கடலூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் AWS, சென்னை மாவட்டம் ஆலந்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாடு AWS, காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் AWS, சென்னை மாவட்டம் ஆலந்தூர், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, சென்னை மாவட்டம் அடையார், கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் மதுரவாயல், சென்னை மாவட்டம் வலசரவாக்கம், கடலூர் மாவட்டம்
அண்ணாமலை நகர், தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை AWS, கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, வேலூர் மாவட்டம் காட்பாடி, புதுச்சேரி மாவட்டம் திருக்கண்ணூர், சென்னை மாவட்டம் ராயபுரம், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், ஈரோடு மாவட்டம் பவானி, திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ARG, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணை, ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், சென்னை மாவட்டம் அயனாவரம் தாலுகா அலுவலகம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவாரூர், சென்னை மாவட்டம் சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை மாவட்டம் MGR நகர், சென்னை மாவட்டம் பள்ளிக்கரணை, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் AWS, புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, சென்னை மாவட்டம் லைட் ஹவுஸ் தலா 3 சென்ட் பதிவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்முக்கட்டப்பட்டி, சென்னை மாவட்டம் நத்தனம் ARG, சேலம் மாவட்டம் ஓமலூர், தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், சென்னை மாவட்டம் மாதவரம், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் AWS, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமிடம், திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ARG, சென்னை மாவட்டம் ராயபுரம், தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் AWS, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தனம், செங்கல்பட்டு மாவட்டம் VIT சென்னை AWS, சென்னை மாவட்டம் தேனாம்பேட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் விமான நிலையம், விழுப்புரம் மாவட்டம் வானூர், புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர், வேலூர் மாவட்டம் அம்முட்டி, சென்னை மாவட்டம் பெருங்குடி, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், திருநெல்வேலி மாவட்டம் நம்பியாறு அணை, நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடின அணைக்கட்டு தலா 2 சென்ட் பதிவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம், விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், தஞ்சாவூர் மாவட்டம் பேரையூரணி, புதுக்கோட்டை மாவட்டம் கிளாநிலை, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ரயில் நிலையம் ARG, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம் ஜயா பொறியியல் கல்லூரி AWS, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, ராணிப்பேட்டை மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை, சென்னை மாவட்டம் அடையார், சென்னை மாவட்டம் திருவெட்டியூர், தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், விழுப்புரம் மாவட்டம் மயிலம் AWS, புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை நிலையம், தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் AWS, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பனம்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் வடபுத்துப்பட்டு, கோயம்புத்தூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, சேலம் மாவட்டம் வீரகனூர், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல், ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர், வாலாஜா ரயில்வே தலா 1 சென்ட் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக நவம்பர் 23ஆம் தேதி பிறகு கன முதல் மிக கனமழையின் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். அது மட்டுமல்லாமல் நவம்பர் 28, 29 அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் புயல் ஒன்று காத்திருக்கிறது. அதை குறித்து இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.